square pyramid of base side 30 mm and 60 mm height is resting on HP on one of its base side inclined at 30 degree to vertical plane, and it is cut by a cutting plane inclined at 45 degree to horizontal plane and perpendicular to the vertical plane. At the same time, it passes through the axis from vertex 25 mm. It passes through the axis 25 mm below the apex, the vertex, below the vertex. Okay. Draw its sectional front view, first question. Sectional top view, second question. This is the answer. And the true shape of the section. இந்த செக்ஷனல் ப்ராப்ளத்தில் செக்ஷன்ஸ் ஆஃப் த சாலிட் அதில் இந்த 3 கொஸ்டின் தான் எல்லா இதுக்கும் கேட்பாங்க. ஓகே, நவ் நீங்கள் ஸ்கொயர் வரையணும். ஸ்கொயர் பிரமிட், அந்த ஸ்கொயர் பிரமிட் வரைய தெரியணும். அதான் பாருங்கள், ஒன் ஆஃப் த சைடு இஸ் அதான் 30 mm 30 டிகிரிக்கு வந்து வெர்டிகல் பிளேன் இருக்குன்னாங்க, 30 டிகிரிக்கு போட்டிருக்கோம் ஒன் ஆஃப் த சைடு. ஸோ இது வரைஞ்சிட்றோம். இது ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்றோம். வரைஞ்சிட்டு வந்து பாருங்கள், ஸ்கொயர் வரைஞ்சிட்டோம். முதல்ல சிம்பிள் ஸ்கொயர் பிரமிட் வரைஞ்சிருப்போம். இந்த பிரமிடோட இந்த ஹைட் தெரியும், ஹைட்டை யூஸ் பண்ணி இதை வரைஞ்சிருவோம். எதெல்லாம் விசிபிள் லைன், எதெல்லாம் இன்விசிபிள் லைன் சொல்லி தெரியும். இது ரெண்டும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்ஷனல் பிளெயினை வரையணும். இந்த கட்டிங் பிளெயினை வரையணும். இதுக்கு பேர் கட்டிங் பிளெயினை வரையணும். கட்டிங் பிளெயின் தான் சொல்லியிருக்கேன் நான். எந்த பாயிண்டில் கட் பண்ணி போகுதோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம 45 எடுக்கணும். 45 எடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும் அது 45. இங்கேருந்து 45 எடுத்திங்கன்னா இது எந்த இடத்துல போகும் அதுவும் உங்களுக்கு தெரியணும். சரி, 45 இங்கேருந்து எடுக்க போகிறீங்க, இந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு டேலண்டடாக அதை வந்து நம்ம எடுத்துடலாம் சில பேர். இல்லைன்னா ஈஸி வந்து பார்த்திங்கன்னா இந்த 25ல் இங்கே பாருங்கள், இந்த 25ல் பாருங்கள், இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இங்கேருந்து பாருங்கள் 25 பாயிண்ட்டு ஆக்சஸில் இந்த இடத்துல போகுது. அப்போ இங்கேருந்து எடுத்து இதுக்கு வந்து 45, இதுக்கு வந்து 45 எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டு இதையும் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா 45 இருக்கும். சரி, எனிவே இப்போ செக்ஷனில் வரைஞ்சிட்டோம். இந்த செக்ஷனல் பிளேனை வரைகிறது, இந்த செக்ஷனல் பிளேனை வரைகிறது ஒரு ரூல் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டு எண்டும் டார்க்காக இருக்கணும். இந்த மாதிரி இந்த லென்த்துக்கு இருக்கணும். மறுபடியும் பாருங்கள், இங்கே டார்க்காக இருக்கணும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் ஷார்ட் லாங். இதுதான் ப்ரொசீஜர் டு ட்ரா எ செக்ஷனல் பிளேன். சரி, அப்போ இது வரைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இது கொடுக்கணும். இது லைட்டாக இருக்கணும், மேலே இருக்கிற போர்ஷனு லைட்டாக இருக்கணும், கீழே இருக்கிற போர்ஷன் பூரா வந்து நம்மகிட்ட இருக்குது, அதனால் வந்து டார்க்காக இருக்கணும். அது எது ஹிடன் லைன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வரைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து 1, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் 1, இந்த லாங்கர் ஏஜில் இது இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2, அது 2 டேஷ் அது மாதிரி. அப்போ இது ஏன் 3 கொடுக்கலைன்னா இது வந்து இன்விசிபிள் எட்ஜ். அதனால் இன்விசிபிள் எட்ஜுக்கு முதல்ல விசிபிள் எட்ஜுக்கெலாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் இன்விசிபிள் எட்ஜில் கொடுக்கணும். கண்டினியூஸாக கொடுக்குறப்ப ஒன்லி விசிபிள் எட்ஜுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இது பாருங்கள், இது 3 டேஷ், இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து 3 டேஷ். அதுக்கு அடுத்தது தான் 4, இன்னொரு இன்விசிபிள் எட்ஜ் அது 5. சரி, ஓகே, இப்போ வரைஞ்சிட்டோம். இதை நேராக ப்ரொஜெக்ட் பண்ணணும். கீழே எங்கே பண்ணணும், பிளானு கீழே எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே போட்டிருக்கிற இதுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அது கரெக்டாக எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகிறது 1 டேஷ். அப்போ 1 எங்கே கிடைக்கும், ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து 1 கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம எல்லா பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். 1 2 3 4. இந்த 1 எப்படி கண்டுபிடிச்சேன், ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகிட்டு இருக்கிறதுலேருந்து வெர்டிகலாக ப்ரொஜெக்ட் பண்ணி இங்கே ஏஓவில் இன்டர்செக்ட் ஆகிற இடம் பேர் தான் வந்து 1. சரி, இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 1 2 3 4 ஜாயின் பண்ணுறீங்க. இது ரெண்டாவது ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டாங்க, செக்ஷனல் டாப் வியூ. அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் எதுங்க சார், தான் இதுதான் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ. செக்ஷனல் வெட்டப்பட்ட ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி இருந்து பார்த்தா என்ன தெரியுமா, அது இது வெட்டப்பட்ட போர்ஷன் மட்டும். வெட்டப்பட்ட போர்ஷன் எப்படி டாப் வியூ. இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் டயக்ராம் தெரியுது பாருங்கள். அது பாருங்கள், இது டார்க்காக தெரியுது. இது வெட்டப்பட்டது, இது வெட்டி இணைச்சிட்டோம், அதனால் இது வெட்டப்பட்டது. இது ஹேட்ச் பண்ணி ஆகணும். 45 டிகிரிக்கு ஹேட்ச் பண்ணி ஆகணும். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் மினிமம் 3 mm வந்து கேப் இருக்கணும். மினிமம் 3 mm டு 4 mm. 3 mm நல்லா ஞாபகம் வச்சுங்க.
சின்ன படமாக இருந்தால் 3 mm, பெரிய டயக்ராமாக இருந்தால் 4 mm. சரிங்க, இது சரி, இது வரைஞ்சிட்டோம். 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். 3வது ஆன்சரு, இந்த செக்ஷனல் லைனுக்கு கட்டிங் பிளேனுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். ஒரு லைன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்புறம் இந்த கட்டிங் பிளேனுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டயக்ராமை கொஞ்சம் தள்ளி இந்த கட்டிங் பிளேனுக்கு பேரலாக லைன் வரைஞ்சிடணும். அப்புறம் இந்த கட்டிங் பிளேனில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பர்பண்டிகுலராக லைன் வரையணும். வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 1 அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 இங்கே இருக்குது, இங்கே XY லைன் இருக்குது, இதுவும் XY லைனு, அது X1 Y1ன்னு சொல்லி கொடுத்துக்கணும். X1 லைனு இங்கே பாருங்கள், இது நேராக 1க்கு நேராக வர இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடம் இந்த பாயிண்டில் இருந்து XY லைனில் இருந்து இந்த 1க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கீப் திஸ் as center, this as radius, you bring here, keep this as center, அந்த இது கட் ஆன் ஆர்க் here, you will get as 1 dash. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 2 3 4 கிடைக்கும். அப்போ கரெக்டாக 1 2 3 4 ஜாயின் பண்ணிங்கன்னா, அதை ஹேட்ச் பண்ணிங்கன்னா, டார்க்காக பண்ண ஹேட்ச் பண்ணிங்கன்னா, இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன், வெட்டப்பட்ட உண்மையான உருவம் இது. ஓகே, தேங்க்யூ.